ஓம் நமச்சிவாய. அஸ்வஸ்பியா சேனல் சார்பாக அவங்க எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்கு 2024 மே மாதம் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த காலகட்டத்தில் வேலை தேடுறவங்களுக்கு இல்லை வேலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இங்கே 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சற்று தாமதமாகலாம். ஆனால் 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சாதகமான நிலையை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு முதல் 10 நாள் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம், அதாவது விற்பனை சற்று மந்தமாக இருக்கும். 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வியாபாரம், அதாவது விற்பனை நல்லாவே வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இப்போ வேலை செய்யக்கூடிய திறன், அதாவது உற்பத்தி திறன், இல்லை எந்த அளவுக்கு நம்மளால் வேலை செய்ய முடியுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே ரிஷபராசிக்காரங்களுக்கு 2024 மே மாதம் பூராமே நல்லாவே வேலை செய்ய முடியும். ஆனால் 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வேலையில் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வருமானம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பொதுவாக இந்த மாதம் பூரா அவங்களுக்கு வருமானம்ங்கிறது நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கும். வருமானத்தில் குறைகள் இருக்காது. இப்போ வியாபாரிகளாக இருந்தால் அவங்க ரூபா வசூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதம் பூராமே வசூல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். ஆனாலும் இங்கே 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வசூல் பண்ணணும்னு நினைக்கும் போது சற்று தாமதம் ஆகலாம். இல்லை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ வரக்கூடிய வருமானங்கள் சில நேரங்கள் தடைப்பட்டு வரலாம். அதே மாதிரி 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இங்கே வாங்கின ரூபாயை திருப்பி கொடுக்கறது, அதாவது செலவுகளை சமாளிக்கிறது. இப்போ கடன் வாங்கியிருக்கணும், கடனை திருப்பி அடைக்கிறதோ, இல்லை சம்பளம் கொடுக்கறது, இல்லைனாக்கும் நம்மளுடைய மற்ற செலவுகள், அந்த செலவுகளை எல்லாமே நம்மளால் சமாளிக்க முடியுமாங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் பூராமே, அதாவது 2024 மே மாதம் பூராமே ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவுக்கு, அதாவது அவங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களால வாங்கின ரூபாயை திருப்பி கொடுக்க முடியும். இல்லை செலவுகளை சமாளிக்க முடியும். அதில் அவங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது. சரி, சொத்து சம்மந்தப்பட்டது. இப்போ நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம அதுக்கு விலை கிடைக்குமா, அதுக்கு அதை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மே மாதம் பூராமே பெரிய அளவில் அவங்களுக்கு அவங்களுடைய பொருளுக்கு மதிப்பு இருக்காது. அதாவது பெரிய அளவில் அதனுடைய வேல்யூ கூடாது. இது மாதம் பூரா அதே நிலைமை தான் இருக்கும். ஸோ வியாபாரிகளாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பொருளுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு, வேல்யூ கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அதுலேயும் இவங்களுக்கு 19ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இப்போ இவங்களோட இப்போ பொருளை சந்தைப்படுத்துறதுல சில சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாகலாம். அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 19ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுறது நல்லது. சரி, இந்த மாதம் பூரா கடன் வாங்க முடியுமா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மே மாதம் பூராமே பெரிய அளவில் கடன் வாங்க முடியாது. அதாவது கடன் வாங்கணும்னு நினச்சாங்கனாலுமே அந்த சூழ்நிலைகள் சற்று தாமதமாகலாம். ஆக இந்த வரக்கூடிய மே மாதம் 2024 அதாவது வியாபாரிகளாக இருந்தால் விற்பனை, வேலை தேடுறவங்களுக்கு வேலை, ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு முதல் 10 நாள் சற்று மந்தமாக போகிற மாதிரி இருக்கும். 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதம் பூரா நல்லாவே வேலை செய்ய முடியும். சில தாமதங்கள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அந்த உற்பத்தி துறை, அதாவது உற்பத்தி திறன் எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதே மாதிரி வருமானம் நல்லாவே வரும். ஆனால் அதுலேயும் சற்று தாமதமாகலாம், சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனாலும் வருமானத்துக்கு தங்குதடை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுகளை இந்த மாதம் பூராமே சமாளிக்க முடியும். கடன் பெருசாக வாங்க முடியாது. அதுமாதிரி நம்ம சொத்து இருக்குது, அந்த சொத்தை விற்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நல்ல விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதம் நமக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்காது. இதுதான்
இது வந்து கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள். அவரவருடைய பிறப்பு ஜாதகப்படி அவங்களுடைய திசை புத்திப்படி என்ன விதமான பலன்கள் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதோட இந்த கோச்சார பலனையும் சேர்த்து பார்க்க போகும்போது முழுமையான பலன்கள் வந்து தெரிஞ்சிடும்.